ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இது அடுத்த வீட்டு அடுப்பங்கரையில் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ராகி சேமியா புட்டு. வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் என்னோடய ஸ்டைலில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல ராகி சேமியாவை தண்ணியில், வெறும் பச்சை தண்ணியில் உப்பு ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு அது ஊறிட்டு இருக்க கேப்லேயே நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஆட் பண்ணி அந்த தண்ணி கொதிக்கிறதுக்கு மூடி போட்டு வச்சிடலாம். தேங்காய் திருவி எடுத்து வச்சுக்குவோம். இதுக்கு தேங்காய், வெல்லம், நெய் இது மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதை தேங்காய் திருவினதுக்கப்புறம் நம்ம இந்த ராகி சேமியாவை தண்ணியில் ஊற வச்சுருக்கிறதுல 2 நிமிஷம் ஊற வச்சு அதை ஒரு அரிப்பில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. அரிப்பில் வடிகட்டி எடுத்ததை இட்லி பாத்திரத்தில் துணி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் வெந்தால் போதும். ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். ரொம்ப நேரம் வெந்தால் குழஞ்சி போயிடும். அதனால் ஒரு 3 நிமிஷம் வெந்தால் போதும். இதுக்கு நம்ம தேங்காய் ஒரு மூடியை எடுத்து திருவி வச்சுக்கிறோம். நெய் 2 ஸ்பூனு. உங்களுக்கு கம்மியாக ஆட் பண்ணணுன்னா நெய் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெல்லம் இனிப்புக்கு தகுந்த மாதிரி. வேக வச்சதில் ஆவி நல்லா வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தேன் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு. நல்லா கரெக்டான பதத்தில் வெந்திருந்தது. 3 நிமிஷம் அதுக்கு மேலே விடாதீங்க. அதை தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த இட்லி ஷேப்புக்கு இருக்காது. அதெல்லாம் உதுத்து விட்டுட்டு நெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் 1 ஸ்பூன் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு நெய் டேஸ்ட்டு பிடிக்குங்கிறதுனால நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து திருவி வச்ச தேங்காய் ஒரு மூடி, வெல்லம் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குயிக்கான ரெசிபி, ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.